1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை இருந்தால் ஒரு முறை இதே போல் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிளேட் அளவுக்கு பொங்கல் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 2 பிளேட் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலைக்கு மேலே இருக்க தோல் வெளியில் வர ஆரம்பிக்கணும். நல்லா க்ரன்ச்சி ஆகணும். அது வரலையும் இதை நல்லா வறுத்துட்டு தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை தனியாக மாற்றி வச்சுட்டு இதே பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தோம்ல அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ வதக்கின பச்சை மிளகாய் இஞ்சிலாம் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காவை திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இதே போல் அரைச்ச பிறகு இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கணும். நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம பல்ஸ் மோடில் 2 இல்லை 3 முறை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க, சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலை தயிர் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பொங்கல் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.